ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஃபாலோ பண்ணுற சில சமையல் குறிப்புகளை உங்களோட ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் தடவையாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்கி வீடியோக்குள்ளே போடலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்துடலாம். மட்டன் கிரேவினாலும் சரி, சிக்கன் கிரேவினாலும் சரி, தக்காளி சேர்க்காமல் ஃப்ரெஷ்ஷாக மசாலா இந்த மாதிரி அரைச்சி சேர்த்து பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 300 கிராம் மட்டனுக்கான மசாலா அளவுகளை சொல்கிறேன். சூடு பண்ணி 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 10 சின்ன வெங்காயம், ஒரு காஷ்மீரி சில்லி கலருக்காக தான், இல்லைன்னா விட்டுருங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 கேஷ்யூநட் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கேஷ்யூநட் இல்லைன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அதுக்கு பதிலாக ரொம்ப போட்டு வதங்கணும்னு வேண்டாம், ஒரு 2-3 நிமிஷம் வதக்குனா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆற விட்டுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. மசாலா நல்லா ஆறிட்டு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். பன்னீர் கிரேவியோ பன்னீர் மசாலாவோ பண்ணும்போது பன்னீரை அப்படியே சேர்க்காமல் எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா பன்னீர் கிரேவியில் அந்த பன்னீர் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம். நீங்கள் வாழைப்பூ க்ளீன் பண்ணி கட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு கையில் கொஞ்சமாக தூள் உப்பு எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வாழைப்பூ க்ளீன் பண்ணி கட் பண்ணிங்கன்னா அந்த கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கையில் வரக்கூடிய அந்த பிசு பிசுப்பு வாழைப்பூவோட கரை எல்லாம் கையில் வராது. எல்லா பூவையும் கட் பண்ணியாச்சு. கையில் கொஞ்சம் கூட அந்த பூ கட் பண்ணதுக்குள்ளே கரையே இல்லை. கை கழுவிட்டு காமிக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் என்னென்னு பார்க்கலாம். தக்காளி சட்னி பண்ணும்போது வெங்காயம் தக்காளி வதக்கும்போது பொடியாக கட் பண்ணால் ஒரு கைப்பிடி அளவு மல்லியிலையும் சேர்த்து வதக்கி அரைச்சி தக்காளி சட்னி பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் ஒரே தக்காளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், புலாவ்னு நீங்கள் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி லஞ்ச் பாக்ஸுக்கு கத்திரிக்காய் சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கடாய் சூடு பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பச்சை மல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. கருகி போயிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா வறுபட்டுட்டு நல்ல மணம் வர ஆரம்பிச்சிட்டு இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு அந்த தேங்காயோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. தேங்காவை நல்லா வறுக்கணும்னு வேண்டாம், அந்த ஈரப்பதம் போனால் போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படியே ஆறட்டும். மீடியம் சைஸில் 4 கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்க, கருத்து போகாமல் இருக்கும். கடாய் சூடு பண்ணி 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ இதில் மெல்லிசாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், வதக்கிக்கோங்க.
இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காயும் நல்லா வதங்கணும், வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா ஆறுனது அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சிக்கோங்க. மசாலாவை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கத்திரிக்காயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு புளியை கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கி வெந்தாதான் இந்த ரைஸோட இந்த மசாலாலாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. வேகட்டும். கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டு இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 4 பேருக்கு கணக்கு பண்ணி ரைஸ் சேர்த்துக்கிறேன். இது கூடவே அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க, தேவைன்னா சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் இந்த கத்திரிக்காயோட நல்லா மிக்ஸ் ஆயிட்டு இப்போ இதில் வேக வச்ச ரைஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்ததுன்னா இந்த சூட்டோடையே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட கத்திரிக்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம். பாவக்காய் பொரியலோ பாவக்காய் மசாலாவோ பண்ணும்போது கசப்பாக இருக்கிறதால அதிகமாக விரும்ப மாட்டோம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கசப்பு தெரியாது. பாவக்காயை இந்த மாதிரி நல்ல பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பாவக்காவுக்கு தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டே நிறைய உப்பு சேர்த்துறாதீங்க. நம்ம பாவக்காய் பொரியல் பண்ணும்போது பார்த்துட்டு அப்புறம் வேணால் தேவைப்பட்டுனா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணிக்கூர் அப்படியே நல்லா ஊற விட்டுருங்க. இந்த தண்ணி இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயிலே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பாவக்காய் பொரியல் பண்ணிங்கன்னா பாவக்காய் கசப்பு இருக்காது, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம். எண்ணெய் குடிக்காத வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டான உளுந்த வடை வேணுன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். உளுந்த வடைக்கு உளுந்து ஊற வைக்கும்போது 1 கப் உளுந்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசியும் 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பும் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். எப்பவும் போல் சிக்கன் கிரேவி வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி சேர்த்து பண்ணாமல் ஃபஸ்ட்டு தனியாக எண்ணெயில் வெங்காயத்தை நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிட்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறமா எண்ணெயில் சிக்கன் தேவையான மசாலா அரைச்சி அந்த வெங்காய பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நீங்கள் சிக்கன் கிரேவி பண்ணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். வீட்டிலையே பாலாடை எடுத்து வச்சு நம்ம நெய் பண்ணும்போது பாலாடையை மிக்சியில் அரைச்சதும் அது பட்டர் ஆயிரும். அந்த பட்டரை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் அப்புறமா நெய் உருக்கணும். அப்போ தான் நம்ம பண்ணுற நெய் வந்து நல்ல மணமாக இருக்கும். அந்த பாலோட ஸ்மெல் கொஞ்சமாக இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். குக்கரில் பருப்பு நம்ம வேக வைக்கும்போது பருப்பு பொங்கி வந்து பெரிய தலைவலி ஆயிரும். அப்படி ஆகாமல் இருக்க பருப்பு வேக வைக்கும்போது உள்ள ஒரு பவுலில் வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா பருப்பு வந்து நல்லா பொங்கி வந்து வெளியே
கொட்டாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பருப்பு வந்து கொஞ்சமும் பொங்கி மேலே வரல, நீங்களே பார்த்தா தெரியும். நீங்களும் இந்த சமையல் குறிப்புகளெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.